தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறும் இலங்கை, இறையாண்மைக்கு சிக்கல். குருந்தூர் மலை, வெடுக்கனாரி மலையில் அனைவரும் சுதந்திரமாக வழிபட நடவடிக்கை, விதுர விக்ரமநாயக்க உறுதி. வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோத்து செயற்பட்டோம், செல்வம் அடைக்கலநாதன். யுத்தத்துக்கு மத்தியில் சிக்கியுள்ள இலங்கையர்கள் இன்று ரஷ்யா செல்லும் விசேட தூதுக்குழுவினர். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் முக்கிய தீர்மானம் இன்று. யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு மக்களுக்கு அனுரவின் ஆட்சியில் நீதி, பிமல் ரத்நாயக்க சூளுரை. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம், பிரதேச செயலக நுழைவாயில் கதவை பூட்டி மக்கள் போராட்டம். தேக்க நிலையில் ஊழிய சேமலாப நிதி, நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. மஹிந்தவை நிராகரித்த தமிழ் மக்கள், பிள்ளையானே காரணம், எதிர்க்கட்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தின் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சினை ஏற்படக்கூடும் என பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தாண்டகே எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாலம் அமைப்பதன் ஊடாக 2000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகக்கூடும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும். அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க நல்ல ஆதீனத்திற்கு விஜயம் செய்து அங்கு சமய தலைவர்களுடன் கலந்துரையாடிய போது வடுக்குநாரி மலை மற்றும் குருந்தூர் மலையில் அனைவரும் சுதந்திரமாக வழிபட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். நெல்லை ஆதீன குரு முதல்வர் சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் சிவபூமி அறக்கட்டளை அமைப்பாளர் கலாநிதி ஆறு திருமுருகன், ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது குருந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரி மலையில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு வழிவகை செய்வதில் காங்கேசந்துறையில் உள்ள ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு, திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள பெட்டிக்கடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்து சமய தலைவர்களினால் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை என்பன தொல்பொருள் திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பினும் அனைத்து மதத்தவரும் பாரபட்சமின்றி சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக உறுதியளித்துள்ளார். மேலும் திருகோணமலையில் உள்ள சிறு கடைகளை அகற்றல் மற்றும் காங்கேசந்துறையில் உள்ள சைவ ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு தொடர்பில் பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எங்களுக்குள் இருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து செயற்பட்டோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் சிலையை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையிலே இராணுவத்துக்கு எதிரான பல சமரங்களை செய்து தமிழீழ விடுதலை இயக்கம் ஒரு ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற இயக்கம். அதைவிட எங்களுடைய மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை என்பது தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை எங்களுக்கு ஊட்டி இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலையை நாங்கள் திறந்து வைக்கின்ற இந்த நிலையிலே இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே இந்த திருவுருவ சிலை என்ன செய்தி சொல்லுகிறது என்றால், நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய பூர்வீகத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை எங்களுடைய சிறியண்ணாவின் இந்த திருவுருவ சிலை பறைசாற்றுகிறது. நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து இன்றைக்கு துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு நிலை, ஆனால் போர் சூழலுக்குள்ளே வாழுகின்ற
எங்களுடைய மக்களை பூர்வீகத்தை ஒழிக்கின்ற திட்டமிட்டு செயல்படுகின்ற நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்களங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய பூர்வீகம் இல்லாதொழிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து வருகின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒற்றுமை என்பது இப்பொழுதும் இல்லாமல் இருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கிறது. எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அனைத்து தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவிலே தான் பேச்சை இனத்தின் விடுதலை என்று சொல்லுகிறார்கள் ஒழிய இனத்தின் விடுதலை என்பதை ஒற்றுமையாக எங்களுடைய மக்கள் நேசிக்கின்ற அந்த ஒற்றுமையை செய்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கும் நாங்கள் தவறவிட்டிருக்கிறோம். எங்களுடைய அண்ணன் ஸ்ரீசபாரத்னம் அவர்கள் இந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டு ஏன் விடுதலை புலிகள் கூட இந்தியாவிலே ஒரு அணியாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படங்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் கைகோர்த்து நிற்கின்ற படங்களை பார்க்கின்ற வகையிலே எங்களுடைய இனம் உண்மையிலே தலை நிமிர்ந்து எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற சூழலிலே எங்களுடைய தலைவர் இந்த ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற அந்த நிலை காரணமாக இன்றைக்கும் தமிழ் விடுதலை இயக்கம் ஒற்றுமைக்காக கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை எந்த விடுப்பு அதாவது எந்த விட்டுக் கொடுப்பதாக இருந்தாலும் அதை விட்டுக் கொடுத்து எங்களுடைய இனத்தையும் இந்த நிலத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அண்ணன் ஸ்ரீசபாரத்னத்தினுடைய அந்த வழிநடத்தலில் அதற்கு முன்பு இங்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன். எங்களுடைய தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன், இன்னும் அந்த வெளிக்கடை சிறையிலே மறித்தவர்கள், இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆகவே தமிழ் விடுதலை இயக்கம் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு எப்படி ஒத்துழைத்ததோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய விட்டுக் கொடுப்புகளின் மத்தியிலே இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான எந்த சவால்களையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு தலைவனற்ற மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் ஒற்றுமையான கட்சிகள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே திருவுருவ சிலை சிறப்பு நிகழ்விலே ஒரு சத்தியம் செய்கின்றோம். எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுவதற்காக எப்படி துவக்கை ஏற்றி துப்பாக்கிகளோடு ஒரு எதிரியை பொது எதிரியை நாங்கள் சந்தித்தோமோ, ரஷ்ய உக்ரைன் யுத்தத்திற்கு மத்தியில் சிக்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்று இன்று ரஷ்யா செல்ல உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபுட தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய 6 பேர் கொண்ட குழு ஒன்று ரஷ்யாவுக்கு பயணிக்க உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட தூதுக்குழுவுக்கும் ரஷ்ய அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு மொஸ்கோவில் இடம்பெற உள்ளதாகவும் இதன்போது பல சுற்று ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்று குழுவினர் இன்று வவுனியாவில் ஒன்று கூடியுள்ளனர். இந்த கூட்டத்தில் தெலு அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புளொட் தலைவர் சித்தார்த்தன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட நிறைவேற்று குழுவின் ஏனைய அங்கத்தவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஜனநாயக தேசிய கூட்டணியாக இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நீதி நிலைநாட்டப்படும் என கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தெற்கில் வாழும் மக்களும் வடக்கு கிழக்கு மலையக வாழ் தமிழ் முஸ்லிம் மக்களும் இன மத சாதி நிற பேதமின்றி அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
வடக்கில் போரினால் பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை எனவும் தங்கள் அரசாங்கத்தின் கீழ் நீதி நிலைநாட்டப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தின் பின்னர் வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளை இராணுவம் விட்டு சென்ற போதிலும் அவர்களுக்கு அந்த காணிகள் உரியதாக இல்லை. அவர்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதனை பாதுகாக்கும் நாடு என்பதை உணர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றியீட்டுவதற்கு மொட்டு கட்சியின் ஆதரவினை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ராஜபக்சவினர் தேர்தல் பிரச்சார பணிகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் பொருளாதார கொலையாளிகள் என சிலர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவ்வாறான நபர்களுடன் இருப்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்மறையானதாக அமையக்கூடும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை தாம் ரணிலிடம் கூறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு நீதி கோரி இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலை பூட்டி மக்கள் அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் உரிய உயர் அதிகாரிகளும் அரசும் எமக்கு தீர்வை தர வேண்டும் எனும் கோஷத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரி தமது அடிப்படை உரிமைக்காக மக்கள் கடந்த 90 நாட்களாக அமைதி வழியில் போராடி வருகின்றனர். 92வது நாளாகிய இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக மக்கள் குவிந்துள்ளனர். செயலகத்தின் நுழைவாயிலை பூட்டிய மக்கள் அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் உரிய உயர் அதிகாரிகளும் அரசும் எமக்கு தீர்வை தர வேண்டும் என்ற கோஷத்துடன் பெருந்திரளாக குவிந்து வருகின்றனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். அதன் தொடர்ச்சியாக 92வது நாளான இன்று அதிகளவான மக்கள் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபவனியாக செல்வதுடன் வீதிமறியல் போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயல்பட்டு வந்த மேற்குறித்த பிரதேச செயலகம் 1988களில் தனியான பிரதேச செயலகமாக தரமுயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த 30 வருட காலமாக இயங்கி வருவதாக ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருந்த போதிலும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை குறித்த பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்களாகிய தாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிட்டு பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த பிரதேச செயலக விடயம் தொடர்பில் இறுதியாக கடந்த 2019ஆம் ஆண்டு கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரத போராட்டம் பல அரசியல்வாதிகள் பிரமுகர்களின் போலி வாக்குறுதிகளால் போராட்டத்தை கைவிடும் நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழியர் சேமலாப நிதியை செலுத்த தவறிய நிறுவனங்களுக்கு எதிராக சுமார் 15,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அரசாங்க பொது கணக்குகளுக்கான குழு வெளிப்படுத்தியுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளுக்கான தொழிலாளர் திணைக்களத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொது கணக்குகளுக்கான குழுவின் கூட்டத்தின் போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 31 டிசம்பர் 2021 கிட்டத்தட்ட 5000 வழக்குகள் முன்னெடுக்கப்பட முடியாத தேக்க நிலைமைக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட முகவரிகளில் நிறுவனங்கள் செயற்படாமை அல்லது நிறுவனங்கள் பணிப்பாளர்கள் அல்லது உரிமையாளர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றமை, நிறுவனங்கள் முழுமையாக நாட்டை விட்டு வெளியேறுதல் போன்ற காரணிகள் வழக்குகள் தேக்கமடைவதற்கு காரணமாக அமைந்துள்ளன. இதே நேரம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊழியர் சேமலாப நிதி கட்டமைப்புகளுக்கு குறித்த நிதியை செலுத்துவதற்கு தவறிய உரிமையாளர்கள் பற்றிய விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொது கணக்குகளுக்கான குழு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் பலமற்றவர் எனவும் சஜித் பிரேமதாசுவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவாராக இருந்தால் எமது கட்சி மேலும் வலுப்பெறும். ஏனெனில் அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதில் பலமற்றவர். அவரை போன்று ஒருவர் வேட்பாளராக முன்னிலையாளராக இருந்தால் அவருடன் இருப்பவர்களும் எம்முடன் வந்து இணைந்து கொள்வார்கள். ஆகவே சஜித் பிரேமதாசவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சஜித் பிரேமதாசவை போன்ற ஒரு தலைவர் கிடைப்பது கடவுளின் ஆசீர்வாதமாகும். அத்துடன் தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடும் தேர்தலை நோக்கியதொன்றாகும். பிள்ளையான் போன்ற தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடைய தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்தமையினாலேயே வடக்கு கிழக்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவை நிராகரித்தார்கள். அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு கிழக்கில் ஆதரவு கிடைத்தமைக்கான காரணம் பிள்ளையான் போன்றவர்களை அவர் இணைத்துக் கொள்ளாததால் தான் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.